அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத மாற்றம், காத்திருக்கும் அதிர்ச்சி, காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, நவம்பர் 12ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கிரகநிலைகளின் அமைப்பு என்பது உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குகின்றன. ஏனென்றால் குரு வக்ரத்தில் வலம் வருகிறார், சூரியன் அஷ்டமத்தில் நுழைகிறார், வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் புதன் வலம் பெறுகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு அஷ்டமத்திலும் அவர் நுழைய போகிறார். எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் அதே சமயம் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த கிரகநிலைகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் உறுதியாகவே லாபத்தில் தனது சொந்த நட்சத்திரமான அதே நட்சத்திரத்தில் வலம் வரக்கூடிய ராகு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொடுக்க போகிறார். மோட்சக்காரகரான கேது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7இல், சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் கேது வலம் வருவது எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், பயம் நீங்கி செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்படி பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கும் போது மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்றால், முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலம் பெற்ற சூழலில் வக்ரகதியில் திரும்புகிறார். குருவினுடைய வக்ரம் என்பது உறுதியாக வரவேற்க முடியாது. அதே போன்று சனி பகவானும் வக்ரகதியில் வலம் வருகிறார். ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைகிறார். புதனும் செவ்வாயுடன் இணைய போகிறார். இப்படி பல கிரகநிலைகள் அஷ்டமத்தில் சங்கமிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகநிலைகள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகளை உருவாக்குகின்றன. எந்தெந்த நிகழ்வுகள் எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பலம் வருவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அஷ்டமாதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தில் வலம் வருவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நிச்சயமாக நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவருடன் இணைகிறார் 17ஆம் தேதி முதல். இந்த தருணம் என்பது உறுதியாகவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக தேவை. ஆனால் ஆட்சி பலம் பெற்ற ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இணையக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே சில விஷயங்களில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட சப்தமத்தில் இருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் பலம் பெறும் அமைப்பு உறுதியாகவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை கட்டுப்படுத்துவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் முற்றிலுமாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. உணவு பழக்க வழக்கங்களில் அதிக கட்டுப்பாடு மிகவும் முக்கியமாக தேவை. வித்யாகாரகரான புதனும் இந்த வாரத்திற்கு பிறகுதான் அஷ்டமத்தில் நுழைய போகிறார். எனவே இந்த வாரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றத்தை சப்தமத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சப்தமத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து வலம் வருகின்றன. சுக்கிரனுடன் இணைந்து சப்தமத்தை வளப்படுத்துவதால் நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. இதுவரை இல்லாத மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து மிக வலுவாக வித்யாகரகரான புதனும் வலம் வருவதால்
உறுதியாகவே இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை கூட இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக எளிதில் வாங்கி மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பல புதிய வாய்ப்புகள் வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சிறப்பாக அமைய போகிறது. நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு ஜென்மராசியில் அவருடைய பார்வை விழுவதால் அனைத்து வகையான காரியங்களிலும் காரிய வெற்றி கிடைத்து விரைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. இழுபறியாக இருந்த பல நிகழ்வுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தல், அதிக நேரம் கண்விழித்தல் போன்ற பணிகளில் நிச்சயமாக கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வருவதால் உடல்நல ஓய்வு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது மேசராசிக்காரர்களுக்கு பல நற்பலன்களை இந்த வேளையில் நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி இருக்கிறார். வக்ரகதியில் குரு பகவான் திரும்பி இருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய கண்ணோட்டத்தோடு பல பணிகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எதையும் உங்களுடைய கோணத்தில் மட்டும் சிந்திக்காமல் மற்றவர்களின் கோணத்தில் அதை சிந்தித்து பார்த்து முடிவெடுப்பதால் குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உச்சத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அங்க இடத்திலேயே 4ஆம் இடத்திலேயே வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு. குழப்பங்கள், சிக்கல்கள், தடுமாற்றங்கள் என அனைத்தையுமே சிறப்பான முறையில் கையாள முடியும். குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சனி வக்ரம் பெற்றிருப்பது மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பல ரகசிய செயல்பாடுகள் ஆதாயத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. சுபகாரியங்கள் தடையில்லாமல் இந்த வேளையில் சிறப்பாக குரு பகவான் மற்றும் சனியின் அமைப்பால் நிறைவாக கைகூட போகிறது. அரசு சார்ந்த பணிகளில் வெற்றி கிடைக்கும். சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. தவறவிட்டு விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராகு லாபத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வருவதால் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும். உத்தியோகம் தொழில் ரீதியாக லாபம் உயரும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்டு வந்த சூழலில் அந்த சலுகைகளை உறுதியாகவே இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. மோட்சக்காரகனும் ராகுவும் அதீத நன்மையை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் தடை தாமதங்கள் தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி இந்த வாரத்தில் சில கிரகநிலைகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நிகழ்வுகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன.